டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்லடா. நான் இனிமே என் வாயில இருந்து ஒரு வார்த்தை புடுங்க முடியாது. ஏதோ ட்ரிகர் ஆகி பேசிட்டேன். முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து ஐஸ்வர்யா என்றவங்க ரொம்பவே தப்பாவும் வாடா போடான்னு பேசியிருந்தாங்க. அதோட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆட்சியில என்ன மயிரடா கிழிச்சுக்கிட்டு இருக்க? டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்லடா. ஆனா ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்லைன்னு ரொம்பவே கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆனிச்சு. இதை தொடர்ந்து தான் அவங்கள டார்கெட் பண்ணி பலரும் பலவிதமாக பேச ஆரம்பித்தாங்க. அதுலேயும் பல அட்வொகேட் இவங்க மேலே கேஸ் போடணும், அதோட ஒரு முதலமைச்சரை இப்படி தரைக்குறவாக பேசுனதுனால கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்க சொல்ல தான் ஐஸ்வர்யா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போட்ட அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. அதோட ரீசெண்டாக ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணாங்க. அதில் என்னை ரொம்பவே ஆபாசமாக பேசுகிறாங்க, அதனால தான் நானும் ட்ரிகர் ஆகி அது மாதிரி பேசிட்டேன். இனிமே ஆபாசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேச மாட்டேன். ஆனால் ஒரு முதலமைச்சரை நான் இப்படி தவறாக பேசிட்டேன்ட்டு எல்லாருமே கொந்தளிச்சிட்டு வரீங்க. அதே சமயம் என்ன எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுகிறாங்கன்னு சில ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட அவங்களுக்கு வந்த ஆடியோ ரெக்கார்டையும் கூட அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. லீகலி ஆக்ஷன் எடுப்போமா? நான் பேசின ஒரு வீடியோஸ் வச்சு நிறைய அட்வொகேட்டு, சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் அவங்க எல்லாமே பேசுனீங்கல்ல. எப்படா வாயில ட்ரிகர் பண்ணி ஒரு வார்த்தை வர முடியும், அதை வச்சு நம்ம வந்து பேசிக்கலான்னு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு என்கிட்டயும் கொஸ்டின் பண்ணுங்க, என்கிட்ட கேளுங்க. இப்படி டிவிக்கே பெரியார தலைவரா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட தமிழக முதல்வர் குறித்து ஒரு பெண் கேள்வி கேட்டா என்ன ஆபாசமா பேசுறாங்கன்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. ஒரு தமிழக முதல்வர் ஏதாவது தப்பு செஞ்சா அந்த அரசை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டா நம்மளை கைது பண்ணணுமாமா. அப்போ கெட்ட கெட்ட வார்த்தையில ஒரு அரசியலா ஒரு விமர்சனம் நாங்க கரெக்டா வைக்கும்போது ரொம்ப குச்சையா அவங்களோட தொண்டர்கள் நம்மளை வந்து பேசும்போது அதுக்கு என்ன ஆக்ஷன், அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறீங்க? சரி, நான் பேசின தப்பாவே இருக்கட்டும், என் மேல ஆக்ஷன் எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு கரெக்டா இருக்கோ இல்லையோ, நீங்க வந்துட்டு அவங்களுக்கான ஒரு நாகரிகமான பேச்சை நீங்க பேசுறீங்களா? அப்போ நாங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் வந்துட்டு சைலண்ட்டாக எடுத்துக்கணும். நீங்கள் பெரியார கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க. ஒரு பெண் உங்களை வந்து எதிர்த்து பேசிட்டா அவங்களோட பேச்சை கேட்க முடியாமல் ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு வல்கராக, எந்த அளவுக்கு மென்டலி அவங்கள சிக்காக்குற மாதிரி வார்த்தை ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கி வந்து சாபம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவங்க சீமானுடைய சப்போர்ட்டர். இதன் காரணமாக வச்சே சீமானுடைய குழந்தையும் ரொம்பவே ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட சீமானையும் அந்த பெண்ணையும் சேர்த்து தவறா பேசுனதோட அந்த குழந்தையும் கொச்சப்படுத்தி பேசுற மாதிரி சில கமெண்ட்லாம் வந்திருந்தது. இதை பார்த்து ஐஸ்வர்யா ரொம்பவே கோவப்பட்டு ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சு, எதுக்காக அந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறீங்கன்னு ரொம்பவே உருக்கமாவும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அசம்மதரா நீங்களும் உங்ககிட்டயே ஒரு குழந்தை இருக்கும், நிறைய இன்ஃப்ளூயன்சர் ஒரு அட்வொகேட் எல்லாம் பேசினதெல்லாம் பார்த்தேன். எனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு என்ன வந்து எல்லாரும் கொஸ்டின் பண்ணுங்க. இல்ல வல்கரா தான் நான் பேசுவேன் அப்படின்னா நான் இனிமே என் வாயில இருந்து ஒரு வார்த்தை புடுங்க முடியாது. ஏதோ ட்ரிகர் ஆகி பேசிட்டேன். ஆனா இதுக்கு மேல இறங்கி இன்னும் நானும் செய்வேன். மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.